மங்காத்தால அஜித் சார் பேசின சில விஷயங்கள் கூட நீங்க சொன்னதுதான் அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சிவா எங்க இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஆஃபீஸில் இருக்கேன் சார் அப்படின்னு. மரத்தில் இருக்குது காய் அது மாதிரி கவிதை இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு சின்ன லைன் ஒன்று வேணும் அப்படின்னாரு. என்ன லைன் சார் அப்படின்னு. பிரேம் சொல்லுவான், வாழ்க்கையில் ரெண்டே முக்கியமான ஒன்று சரக்கு முறுக்கு அப்படின்னா, இது கவுண்டர் அஜித் சார் சொல்லணும். ஆனால் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு. சார் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ஓகே என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால் பேக் அண்ட் சைடு லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம், லைட்டாக போட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அஜித் சாரை மீட் பண்ணும்போது சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது டைலாக் அப்படின்னாரு. ஸோ இப்போ ஏதோ ஃபோட்டோ பிரேம் அமைச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அது நான் அது ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க தலை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ இளைஞர்கள் வந்து நீங்கள் சென்னை 28ல் சொன்ன அந்த கவிதையெல்லாம் வந்து இன்னும் அவங்களோட லவ் ப்ரப்போசலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்காக எங்களுக்காக ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? கவிதையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கவிதை சொல்கிற அளவுக்கு தான் வந்து அவ்வளோ பேர் ஆள் இருக்காங்க. ஆனால் அந்த கவிதையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எனக்கு புரியுது. அதாவது இந்த பொண்ணு வானாண்டா இனிமேல் லைஃப்பில் அப்படின்ற பசங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக நம்ம கவிதையை யூஸ் பண்ணி யாருன்னா ஒருத்தன் கரெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூல் பி இந்த ரோடு ஒன்லி பிரதர்ஸ் டோன்ட் டு தட். எத்தனையோ பெண்கள் வந்து சிவா மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன் கடவுள் ஏன் என்ன இப்படி அழகாக பிடிச்சிட்டேன்? ஸோ அழகாக இருந்தாலே ப்ராப்ளம் தான், புரியுதுங்க. எனக்கு வர போகிற மனைவி வந்து ஒரே ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் சமைக்க தெரியணும். அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து பண்ணணும்னா என் வீட்டுக்கு வரீங்க ஏன் என்ன. ஆனால் வந்து நம்ம ஊர், ஏன்னா நான் வந்து ஒரு லோக்கல் பையன். ஸோ ஐ லவ் இட்லி தோசை சாம்பார். ஐ கான்ட் ஹேவ் பீட்சா பர்கர். நீங்கள் என்ன ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் செல்ஃப்? உங்களோட லுக்ஸ் நீங்கள் வந்து எப்படி என்ன மாதிரி டயட் சாப்பிட்றீங்க? வாட் இஸ் யோர் ஃபிட்னஸ் மந்த்ரா? ஃபிட்னஸ் மந்த்ராவா? நான் எல்லா ஜிம்லேயும் மெம்பராக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி மெம்பர்ஷிப் வாங்க போகணுன்னா அன்றைக்கி தான் அவங்களெலாம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர் சார் அடுத்த படத்தை நம்ம 6 பேக் எதனா வைக்கலாம். வேணா ஐயோ சார் சார் இப்படியே இருங்க சார், ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக. அப்போ தான் வந்து எப்படி இருக்குது நீங்கள் 6 பேக் வச்சிங்க, நீங்கள் வந்து பக்கத்து வீட்டு பையன் கிடையாது சார். நீங்கள் வந்து யாருமே கொஞ்சம் வேறு லெவலில் போயிடுவீங்க சார். அதனால் 6 பேக் எல்லாம் வேணாம் சார் அப்படின்னு. ஸோ டெய்லி வந்து நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்றேன், சந்தோஷமாக. தேவையில்லாத எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் இதுக்கும் மேலே வந்து இன்றைக்கி காலையில் ஒரு ஷூட்டிங் போனோன்னா அந்த ஷூட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுது. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர் வந்து இன்றைக்கி இந்த சீன் இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வரும். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ எம் வெரி எம்டி. ஐ டோன்ட் கீப் எனி திங் மை மைண்ட். அதே மாதிரி தான் ஸ்டேஜில் ஏறினாலும் சரி, மைக் ஆன் பண்ணாலும் சரி, நம்ம இங்கே காலியாக இருந்தால் தான் வெளில வரும்போது ஃப்ளோவாக வரும். இல்லை எதுனா யோசிச்சிருந்தோன்னா எப்படி வரும்? ஸோ அதனால் இது இந்த வேலைக்கு மட்டும்தான் கிடையாது, இவ்வளோ பேர் இருக்காங்க ரியல் லைஃப் ஹீரோஸ். டாக்டர்ஸ்லாம் நம்ம உடம்பு சரியில்லைனா தான் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட ரியல் லைஃப் ஹீரோயிசம்லாம். அண்ட் அது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, நம்ம எந்த வேலை பண்ணாலும் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும்.